ஹாய் கைஸ் நான் வேலு. இது நம்மளுக்கான அடுத்த டிஐ வீடியோங்க. டே 39 நெனைக்கிறேன். ஓகே. என்ன குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. மேல ரெட் லைன்ல டேட்டா குடுத்துருக்காங்க. கீழ ஒரு அழகான கேண்டில் ஸ்டிக்ன்னுவாங்க இதுக்கு பேரு. கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான நோட்டு. அதுக்கப்புறம் கீழ என்ன குடுத்துருக்காங்க? இன்னொரு டேபிள். ஓகேவா? இதுவரைக்கும் டிஐ யோட கன்டென்ட். அதுக்கப்புறம் தான் சப் கொஸ்டின் 1, 2, 3 3 சப் கொஸ்டின் தான். ஓகேவா? இது ஒரு சூப்பரான மாடல்ங்க. இந்த மாடல் ஆக்சுவலா எனக்கும் பிடிக்கும். நான் டிஐ ஆஃப்லைன் கிளாஸ்ல இருக்கிறப்பயும் இத எடுத்திருக்கேன். கோர்ஸ்லயும் இதே மாடல் ஒண்ணு எடுத்திருக்கேன். இப்ப YouTubeல உங்களுக்கும் இதே மாடல் எடுத்துட்டேன். ஓகேவா? இது மேக்ஸிமம் மேபி கேட்கலாம். வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நெறைய மார்க் டெஸ்ட்ல பார்த்திருக்கேன். நான் நெறைய பிடிஎஃப்ல பார்த்திருக்கேன். இந்த மாடல் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியாதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரீட் த ஃபாலோயிங் டேட்டா கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப தான் கஷ்டமா இருக்கு. நானே இப்பலாம் வட்டம் இந்த மாடல் என்னாலேயே போட முடியல அவ்வளவுதான். ஓகே டேட்டா குடுத்திருப்பான். அத எடுக்கிறப்ப கொஞ்சம் அதாவது ஆன்ஸரோட பார்க்கிறப்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் மட்டும் பார்க்கிறப்ப கொஞ்சம் ஏதோ வேக்கா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா 2வது டைம், 3வது டைம், 4வது டைம் போடுறப்ப இதுவும் நார்மலா ஒரு டேபிள் டிஐ மாரி ஈஸியா ஒரு பிரிலிம்ஸ் டிஐ மாரி தான் இருக்கு. சோ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி எந்த மாடல்னாலும். சரியா? ரைட் வாங்க. அதே மாடல் ரிட்டர்ன் எத்தன டைம் பார்க்குறோமோ அத பொறுத்து தான் நம்மளுக்கு இது இருக்கு. அதனால தான் டெய்லி 4 பாருங்கன்றேன். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வந்துரும்? 34 சார் 100 பிளஸ் தாராளமா பார்த்துருவோம். ஒரு மாடல் எப்படி ரிப்பீட் ஆயிரும் ஒரு 10 மாசத்துல. த ஃபாலோயிங் ஓப்பன், ஹை, லோ, குளோஸ் சார்ட் ஷோஸ் ஆக்சுவலா இங்க தப்பா இருக்கு. ஃபாலோயிங் சார்ட் ஷோஸ் இந்த டேட்டா ஓகேவா? ஓப்பன் டேட்டா, ஹை டேட்டா, லோ டேட்டா, குளோஸ் டேட்டா. என்ன டேட்டாடா இது? அப்படின்னா, ரிகார்டிங் ட்ரேடிங் இன் ஸ்டாக் ஆஃப் 5 கம்பெனிஸ் ஆன் மண்டே. மண்டே அன்னைக்கு ஓப்பன், குளோஸ், ஹை, லோ. இது எதுடா ஓப்பன், குளோஸ், எதுடா ஹை, லோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே பார்த்தா தெரியுது. ஹை அமௌண்ட், லோ அமௌண்ட். இதுதான் ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்க போகுது. அவன் குடுத்தாலும் குடுக்கலனாலும் இதுதானே ஹை, இதானே லோ அமௌண்ட் அன்னைக்கு டேட்ல. மண்டேவ பொறுத்தளவு ஹை அமௌண்ட் எதுன்றது தான் குடுக்குறேன்றான். அப்ப நம்ம அவன் குடுக்காமலே இத சொல்லிறலாம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிளாக் கேண்டில். கேண்டில்னா எது? ஸ்டிக்னா என்னது? இந்த இடத்துல வெர்டிகல் லைன்ஸ்ன்றாங்க பார்த்தீங்களா? இது ஸ்டிக். அதனால தான் இதுக்கு பேரு கேண்டில் ஸ்டிக்ன்னு சொல்லுவேன். அப்போ இந்த பாக்ஸ் மாரி. அதாவது பாக்ஸ் போட்டு 2 லைன் வந்துச்சா அதுல சார்ட்ல. இந்த பாக்ஸ தான் கேண்டில்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஸ்டிக். மேலயும் கீழயும் இருக்கிறது ஸ்டிக். ஓகே. பிளாக் கேண்டில் என்ன பண்ணுதுன்னா, டாப் அண்ட் பாட்டம் எண்ட்ஸ் ரெப்ரசன்ட் த ஓப்பனிங் அண்ட் குளோசிங். பிளாக்க பொறுத்தளவு டாப்பும் பாட்டமும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கா. ஒயிட் கேண்டில்ல என்ன சொல்றாங்கன்னா, டாப் அண்ட் பாட்டம் ரெப்ரசன்ட் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பிளாக்ல மேல ஓப்பன், கீழ க்ளோஸ் அந்த கேண்டில்ல. இந்த வேல்யூ ஓப்பன் வேல்யூ. இது க்ளோசிங் வேல்யூ. ஓகேவா? ஆனா ஒயிட்ல இருக்கிறப்ப இது பிளாக்ல. அதே ஒயிட்ன்னு வரப்ப இது க்ளோசிங் வேல்யூவா, இங்க இருக்கிறது ஓப்பனிங் வேல்யூவா. ஓகே. ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பர்ட்டிகுலர் கம்பெனி. வெர்டிகல் லைன் வந்து ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூவ சொல்லுதாம் பர்ட்டிகுலர் கம்பெனி. எது ஹையஸ்ட், எது லோயஸ்ட்ன்னு அவன் குடுக்கல. ஏன் குடுக்கல? நம்மளுக்கே தெரியும். ஜெனரல் நாலேட்ஜ்ங்க அதெல்லாம். ரைட். அப்ப டேட்டாவ எடுத்து எழுத வேண்டியதுதான். பிளாக்ல மேல ஓப்பனிங், கீழ குளோசிங் அப்படிதானே? ஆமா. டாப்ல ஓப்பனிங், பாட்டம் குளோசிங். அப்ப இது ஓப்பனிங், இது குளோசிங். ஒயிட்ல அப்படியே ஆப்போசிட். இது குளோசிங், இது ஓப்பனிங். குளோசிங், ஓப்பனிங். ஓப்பனிங், குளோசிங், குளோசிங், ஓப்பனிங். ஓகேவா? கன்ஃப்யூஷன் இப்ப வராது. மேல இருக்கிறது ஸ்ட்ரெய்ட்டாவே ஹை, இது லோ. எல்லாத்துக்குமே இதேதான். ரைட். என்னென்ன கம்பெனி இருக்கு? கீழ போனோம்னா தெரிய போகுது. ஏபிசிடிஇ 5 கம்பெனி இருக்கு. மண்டே பத்தின டேட்டா குடுத்திருக்கான். மண்டே பத்தின டேட்டாவ அவன் குடுத்திருக்கான். இப்ப டியூஸ்டேன்னு ஒரு டே இருந்துச்சு. நான் எங்கேயோ பார்த்தனே. இருங்க. இந்த டேபிள்ல பாருங்களேன். டியூஸ்டே பத்தின டேட்டா இங்க இருக்கு. என்ன இருக்கு டியூஸ்டேல? Percentage of open stock increased on Tuesday from Monday. Percentage of high stock increased on Tuesday from Monday. Low stock increased from Tuesday from Monday. Closing stock increase. அப்ப எல்லாமே மண்டே விட டியூஸ்டே என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோசிங் எல்லாமே. ஓகேவா? சரி. அப்ப இதே ஆர்டர்லயே போட்டுறலாமா? இதே ஆர்டர்லயே கூட போடலாம். தப்பில்ல. என்னென்ன கம்பெனி? ஏபிசிடியா? ஏபிசிடி தான். மொத மண்டேக்கான டேட்டா எழுதிக்கலாம். அப்புறம் டியூஸ்டேக்கு போய்க்கலாம்.
ஏ இ இ இ இ. என்னென்ன டே? மண்டே, லைன் நேரம் வராதே! இது ஒரு பிரச்சனை. வரிசையா டேட்டா மட்டும் தான் எடுக்கணும். டேட்டா இன்டர்பிரேஷன்ல டேட்டா மட்டும் தான் இப்ப ஜஸ்ட் கேதர் பண்ண போறோம். ஈஸியான டேபிள்ங்க. சார்ட்ட பார்த்து பயந்து ஓடுறவன் தான் அதிகம் இதுல. ட்ரை பண்ணி செய்ய முடியாதவன விட சார்ட்ட பார்த்துட்டு போட முடியாதுன்னு போறவன் தான் அதிகம். இந்த சார்ட்ட நம்ம நல்லா பழகிக்கணும். கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, கோர்ஸ்ல ஒரு வாட்டி வந்திருக்கும். இப்ப 2வது வாட்டி உங்களுக்கு. ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இது 3வது டைமு. ஸோ, நம்மளே 4 டைம் பார்த்துட்டோம். இந்த டெய்லி 4 போடுறவனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது 6வது டைமா இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு 2, 3 வாட்டி எடுத்துட்டு வந்துருவேன் எக்ஸாம்க்குள்ள இதே பேட்டர்ன் கிடைச்சுச்சுன்னா. எல்லாமே இந்த ஸ்டாக் வச்சு தான் வரும். ஓப்பன், குளோஸ், ஹை, லோ. ஓகேவா? அதுவும் சொல்ல முடியாது. இன் கேஸ் வந்துருச்சுன்னா, கேண்டில் ஸ்டிக்ல இதே மாடல்ல வேற ஏதாவது வந்துருச்சுன்னா, இந்த டாக்ஸி வச்சு மேபி கேட்கலாம். நான் ஐபிபிஎஸ் பிஓ எழுதினப்ப டாக்ஸி, கார் அதெல்லாம் வச்சு கேட்டாய்ங்க. ஆட்டோ டாக்ஸி, ரிக்ஷா அதோட பிரைஸ்லாம் வச்சு. மேபி அத கூட இந்த மாரி சார்ட்ல கேட்கலாம். கேண்டில் ஸ்டிக்ல. ஓகே. என்னன்னா, ஓப்பனிங், குளோசிங், ஹை, லோ. அவ்வளவுதான் டேட்டா. சிம்பிளா 4 டேட்டா தான். ஓப்பனிங், குளோசிங், ஹை, லோ. இதே மாரி இங்கேயும் ஓப்பனிங், குளோசிங், ஹை, லோ. 4லே டேட்டா தான்யா. சரி வாங்க. 10 வரிசையா ஓப்பனிங் வேல்யூஸே எழுதுவோம் மொத. ஓப்பனிங் 800, 600, 750 ஓப்பனிங்கா எழுதுவோம். 800, 600, 750 அடுத்து. ஏன்னா கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாதுல்ல. இங்க ஓப்பனிங் இருக்கு. 825, 550. 825, 550 அடுத்து குளோசிங் வேல்யூஸ். குளோசிங் இங்க இருக்கு. 625, 800, 875. 625, 800, 875. நெக்ஸ்ட் 650, 725. 650, 650, 725. ஓகே. அடுத்து ஹை அண்ட் லோ. ஹை அண்ட் லோலாம் ஈஸியா போட்டுறலாம். 925, 500, 925, 500 அடுத்து 900, 475. 900, 475. 950, 600. 950, 600. 925, 550. 850, 400. ரைட். அடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் மோர்ன்னு பார்த்து இந்த வேல்யூ எழுதிரலாமா? பெர்சன்டேஜ் மோர் குடுத்திருக்கான்ல. ஓப்பனிங்க்கும் அத எழுதிக்கலாம். முதலில் ஓப்பனிங், ஓப்பனிங். ஓகே. ஓப்பனிங்ல 20, 50. 20% இத விட 20%னா 960. 50%, 15%, 10% 60, 5% 30, 690. அடுத்து 10%, 20%, 10%. 10%னா 825 ஆயிரும். 20%னா 625ல 20%. 825 சாரி. 825ல 20%. 1/5னா இங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. இதோட 1/5 வேணும்னா கஷ்டப்பட்டு அடிக்கிறது இன்னொரு வே. 800க்கு 1/5 160ன்னு தெரியும். 25க்கு 1/5 5ன்னு தெரியும். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு 165 ஆட் பண்ணி. அவ்வளவுதான்.
830, 890, 990, 990. இது 10% 55 அதிகம். விச் மீன்ஸ் 605 615 85 605 தான். 605 ரைட் 10%. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் வரும். நம்ம க்ளோசிங் தானே அடுத்து எழுதியிருக்கோம். 20, 11, 20 ஓகே. 20%, 20%னா அதேதான். 125, 125னா 750. 11%, 10% 80, 1% 8, 88, 888. மறுபடியும் 20%, 20%ன்றப்ப இதுக்கு 15, 160, 175. 175னா 950, 1050. இங்கிட்டு தான் இப்படி மைண்ட்ல போட்டு வேலையை முடிச்சிடலாம். 8% 24%, 8%, 8% எவ்வளவுங்க? தெரிஞ்சிருச்சா? 8%, 10% 65, 1% 6.5, which means 8% 13 கம்மியா இருக்கு. 52, 52னா 700 விட்டுத்தான். 24%, 24%னா 124% ஆஃப் 725 தான் நான் பண்ணி ஆகணும். பெட்ரு வேல தான் போகணும். 25 டேபிள்ல 4 டைம் 25 டேபிள்ல எவ்வளோங்க? 28, 29 8 4 டேபிள்ல 31, 31 into 29 30 ஸ்கொயர் மைனஸ் 1 நல்ல நம்பரா வந்துருச்சு. 899 இங்கிட்டு தான். அடுத்து ஹை ஸ்டாக் இங்க 20%, 5%, 20%, 20%. நான் அதே தான் 5 185, 185, 1010, 1110. ஓகே. அடுத்து 5%, 5%, 10% 90, 5% 45. ரைட். நெக்ஸ்ட் 12%, 12%, 12%, 10% 95, 1% 9.5, which means 19 எக்ஸ்ட்ரா 95, 105, 114, 114 அதிகம். இதை விட 114 அதிகம், which means 964, 1064. ரைட். அடுத்தது இங்க வந்துட்டு இருக்கு. இது முடிச்சிட்டோம். அடுத்து 20 and 10 தான் ஈஸியான நம்பரா இருக்கே. 20%, அதே தான். இங்க இருந்த அதே வேல்யூ தான். இங்க பாருங்களேன், 20%, 20%, சேம் வேல்யூஸ் தான் ரெண்டு இடத்துலயும் வந்திருக்கு. சேம் வேல்யூ தான் 925, 925. அப்போ இங்கேயும் 110. இதெல்லாம் இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிச்சுன்னா ஞாபகம் வந்துடும். 10%, 10%னா 85, 935. அவ்வளவுதான். அடுத்து இப்போ லோயர் லோ ஸ்டாக். ஓகே. 9%, 20%, 9%, 9%னா 500ல 9% 45. ஆமா. அப்ப 545. அடுத்து 20%, இங்க 20%, 20%, 1/5 அதிகம். 20%, இதுக்கு ஒரு 15, அதுக்கு ஒரு 80, 95, 95 அதிகம். விச் மீன்ஸ் 100 விட 570, 570. ஓகே. நெக்ஸ்ட் 600 ஃபுல் வேல்யூவா இருக்குடா. 5%, 5%, 60, 30, 630. 550க்கு 550க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 12%, 12%, 12%, 12%, 10%, 55, 2% is 11, 66. 66 ஆட் பண்ணா 616. ரைட். அடுத்த வேல்யூ 8%, 8%, 8% அதிகம். 10% 40, 8% 32, 432. ஓகே. வேல்யூஸ் மட்டும் கரெக்டான செக் பண்ணிக்கிறேன். 750, 825. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்புனா மொத்தமா சம் தப்பாகும். உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். 500, 955. So, 606, 605, 99, 35, 432. சூப்பர். எல்லா வேல்யூவும் கரெக்டா இருக்கு. சப் கொஸ்டினை போட்டா ஆன்சர். ஓகே. ஜஸ்ட் ஈஸியான டேபிள் கால்குலேட்டிவ். ஆமாவா? ஆமாவா? ரைட். இது முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இந்த இதுல சம்மெல்லாம் வரும்? நம்ம டிஏல எடுத்திருக்கோம்ல ஏற்கனவே. இதுல 3 மாடல். வேற மாடல்ஸ் இதுல இல்லாத மாடல் என்னெல்லாம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன்.
ஆவரேஜ் ஆஃப் த டோட்டல் க்ளோசிங் ஸ்டாக் ஆன் மண்டே ஆஃப் பிடிஇ. பிடிஇயோட மண்டே பிடிஇயோட மண்டே க்ளோசிங் 800, 650, 725. 800, 650, 725. இதோட ஆவரேஜ் கேட்டிருக்கோம். ஸோ ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி 8, 7, 15, 21 which means 3ல டிவைட் பண்ணா 725. ஓகே, இது இது வந்து டேஷ் லெஸ் தென் ஏதோட கம்மியா இருக்கு. ஆவரேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டாக் ஆன் டியூஸ்டே ஏபிடி. ஏபிடியோட டியூஸ்டே ஓப்பன் ஆஃப் ஏபிடி 990, 960, 690. 990, 960, 690. ஆட் பண்ணி 3ல டிவைட் பண்ணலாம், இல்ல 3ல டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். 3ல டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். ஈஸி. 320, 230, 0, 6, 8, 8. 880 விட எவ்வளவுங்க கம்மியா இருக்கு? 5, 55, 155. இம்புட்டு தான் ஆன்சரு. Find the ratio of total number of high stock on Tuesday of B and low stock on Tuesday of A together. இங்க இருந்து total number of high stock on Tuesday of B. High Tuesday B. 945. 945 plus low Tuesday A. Tuesdayல lowல A 545. இதுக்கும் 2 தான் நம்மளுக்கு எப்பவுமே இங்க ரேஷியோ கேட்கிறப்ப 2 தான் குரூப். ஓகே, இன்னும் 2 டுகெதர். டோட்டல் ஓப்பன் ஆன் மண்டே ஆஃப் டி. ஓப்பன்ல மண்டே டி 825 பிளஸ் க்ளோசிங்ல மண்டே ஏ 625. ரேஷியோ தானே, ஆட் பண்ணுங்க. 990, 1490 பாக்குறோம். இங்க பாக்குறோம் 1450 வருதான்னு பார்ப்போம். 50, 1450. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. இவன் தான். நெக்ஸ்ட் சப்கொஷின் ஈஸியா இருக்கா? ரைட். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் ஓப்பன் ஆன் ஏ ஆன் மண்டே இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் ஓப்பன் ஆஃப் ஏ ஆன் மண்டே. ஏவோட ஹையஸ்ட் அண்ட் ஓப்பன். ஏவோட ஹையஸ்ட் ஓப்பன் இதோட டிஃபரன்ஸ் 125. 125 is what percentage of lowest of E on Monday. Lowest E Monday. 400க்கு இது எவ்வளவு பர்சன்டேஜ்? இன்டூ 100 போட்டோம்னா 4ஆல டிவைட் பண்ணும். 31.25. அப்ப இதுதான் 1 and 3. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் கிடையாது. மேட்ச் த ஃபாலோயிங் தானே, இதெல்லாம் கிடையாது. 1 and 2 இது கிடையாது. 1 and 3 தான். அடுத்து 2க்கு 1 3க்கு 2 பாக்குறோம். 2 தான் ஈஸியா இருக்கு. அப்ப இதுதான் பண்ணணும். ஓப்பன் ஸ்டாக் ஆன் டியூஸ்டே ஆஃப் சி இஸ் வாட் பர்சன்ட் மோர்? ஓப்பன் டியூஸ்டே சி. டியூஸ்டேல ஓப்பன்ல சி 825 வந்து வாட் பர்சன்டேஜ் மோர்? க்ளோசிங் ஸ்டாக் ஆன் டியூஸ்டே ஆஃப் ஏ. க்ளோசிங் டியூஸ்டே ஏ 750. 750யோட எவ்வளவு அதிகமா இருக்கு? 75 அதிகமா இருக்கு. which means 10%. 10%னா இதுதான். 2க்கு 3. 2க்கு 1. இப்ப இதுதான். இது கிடையாது. இதுவும் கிடையாது. அப்ப இதுதான். டிக் அடிச்சுட்டு போயிடணும். எக்ஸாம் பாயிண்டா இருந்தா டிக் அடிச்சுட்டு போயிடணும். அனலைஸ் பண்றப்ப இதையும் பார்க்கணும். பட் எக்ஸாமா இருந்தா இங்கேயே முடிச்சிடணும். ஓகேவா? ரைட். அடுத்து கடைசி செக் பண்ணிடுவோம். லோ ஸ்டாக் ஆன் டியூஸ்டே ஆஃப் சி இஸ் இன்க்ரீஸ்டு பை 10. லோ ஸ்டாக் ஆஃப் டியூஸ்டே ஆஃப் சி என்னது? லோல டியூஸ்டேல சி இத 10 கூட்டினாங்கனால் 640 ஆகும். ஓகே, தென் ஃபைண்ட். இந்த 640 இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சுதான் இதை கேட்க போறான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பன் ஸ்டாக் ஆன் டியூஸ்டே ஆஃப் ஏ இஸ். ஓப்பன் ஸ்டாக் ஆஃப் டியூஸ்டே ஆஃப் ஏ 960 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென்? அதேதான். லோ ஸ்டாக் ஆஃப் டியூஸ்டே ஆஃப் சி மேல கொடுத்த டேட்டா 640 விட எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகம்? 320 கூட இருக்கு. அப்ப 50% அதிகமா இருக்கு. 50%. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. உம்பிட்டு தான். ரைட். இதே நம்மளுக்கு
நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸ் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஏபிசிடிக்கு பதிலா இத குடுத்திருப்பான். ஹையஸ்ட், லோயஸ்ட், ஓப்பன், குளோசிங் இதெல்லாம் குடுத்துருவான். ஓகேவா? இவ்வளவுதான் டேபிள் இருக்கும். ஆஹா! ஈஸியா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ட்விஸ்ட் எங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நம்ம டிஏ கோர்ஸ்லேருந்து இதே மாடல் நான் இப்ப சொல்ற மாடல் டியூஸ்டேவோட லோயர் பிளேஸ்ல வாங்கி, இந்த பிரைஸ்ல வாங்கி, வெட்னஸ்டேவோட குளோசிங் பிரைஸ்ல வித்தா, இவனுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளோ ஷேர் வாங்கி, எவ்வளோ ஷேர் வித்திருப்பான்? அப்படின்னு கேட்டிருப்பாய்ங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் தான் இங்க இருக்கும். ஷேரோட பிரைஸ் தான் இங்க இருக்கும். அப்ப எவ்வளோ ஷேர் வாங்கி, எவ்வளோ ஷேர் வித்திருப்பான்னு ப்ராஃபிட்ட குடுத்துட்டு, டைம குடுத்துட்டு, ஷேர் கவுண்ட்ட கேட்பாய்ங்க. இத விட கொடூரம் என்னன்னா, இவ்வளோ ஷேர இந்த டேட்ல வாங்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட ஷேர இந்த டேட்லயும், ஒரு குறிப்பிட்ட ஷேர இந்த டேட்லயும் வித்து, இவ்வளோ ப்ராஃபிட் வருது. அப்போ அவன் எந்த டேட்ல வாங்குனான்? எந்த டேட்ல வித்தான்? இதுல ஏதாவது ஒண்ண குடுத்துட்டு இன்னொன்னு கேட்பாய்ங்க. இன்னொரு கொடும இருக்கு. 100க்கு மேல ஸ்டாக் வாங்குனா, இவ்வளோ புரோக்கர் கமிஷன் தரணும். 100க்கு கீழ வாங்குனா, இவ்வளோ புரோக்கர் கமிஷன் தரணும். அப்படின்னு குடுத்திருப்பான். அந்த புரோக்கர் கமிஷன் பேஸ் பண்ணி அவனோட ப்ராஃபிட் டிஃபர் ஆகும். இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல இதே மாடல் கொஸ்டின் இருக்கு. வாங்கியிருக்கவங்க தயவு செஞ்சு பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதுல நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக்க தாண்டி நெறைய கத்துக்குவீங்க. ஆக்சுவலா கேண்டில் ஸ்டிக்ல கத்துக்க வேண்டியது இவ்வளவுதான். அதுல நீங்க சால்விங் கேப்பபிலிட்டி கத்துக்குவீங்க. ஓகேவா? ரைட்யா. முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ரைட்.